சற்று முன்பு கிடைத்துள்ள மற்றொரு முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் தொடர்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் இணைந்திருக்கிறார். லக்ஷ்மணன், எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள முக்கிய அம்சங்கள் குறித்த விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மோகன், தமிழகத்தில் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விமர்சனங்களை வைத்து வருகிறார். அந்த வகையில் தற்பொழுது ஒரு எக்ஸ்தல பதிவும் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக அந்த எக்ஸ்தல பதிவு என்னவென்று பார்த்தால், இந்த விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை தாண்டி தற்போது பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத அவலம் இப்போது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் நேற்று ஒரே நாளில் சென்னை தாம்பரம் ஆணையர் காவல் எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் மட்டுமே சென்னை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட 8 பேர் நகை பறிப்பு சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்றும், இதனை வரும் செய்திகளை கேட்டால் மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் தற்போது அவர் அந்த பதிவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். ஒரு பெண் உதவி ஆய்வாளர் 2 மளிகை கடைக்கு மற்றும் அந்த உணவகத்தில் இருந்து மகளிர்கள் குழந்தைகளுக்கு உணவு ஊட்டும் தாய் மற்றும் இருசக்கர வாகனத்தில் பயணித்தோர் என்று அனைவரும் தங்களது நகைகளை பறித்துக் கொண்டிருப்பதும் இந்த ஆட்சியாளர்களின் கையாளத்தனமாக காட்டுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார். மேலும் இந்த தமிழ்நாட்டில் காவலர்கள் உட்பட யாருமே பாதுகாப்பாக நடமாட முடியாத சூழ்நிலை உள்ளதாகவும், மேலும் இந்த வெட்கக்கேடான நிலை, இந்த நிலைக்கு காரணமான நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் நிலைகுனிய வேண்டும் எனவும், மேலும் இந்த நகை பறிப்பு போன்ற குற்றங்கள் சர்வத சாதாரணமாக நடக்கும் சீர்குலைந்து போனதாகவும், மேலும் இந்த காவல்துறையை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இதற்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் எனவும், மேலும் இந்த நகை பறிப்பில் ஈடுபட்டுள்ள குற்றவாளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் சுய விளம்பரங்கள் செலுத்தும் அதே கவனத்தை சட்ட ஒழுங்கை காப்பதிலும் செலுத்துமாறு இந்த திமுக அரசை கேட்டுக்கொள்கிறேன் என்றும் தற்போது எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக இந்த தாம்பரம் பகுதிகளில் 8 பேர் நகை பறிப்பு சம்பவம் மிகவும் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இந்த எக்ஸ்தல பதிவை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருக்கிறார். மேலும் பார்த்தோம் என்றால், இந்த பெண் என்பது இந்த காவல் ஆய்வாளர் என்றும் குறிப்பிடத்தக்கது. அவர் இந்த மளிகை கடைக்கு சென்று வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி செல்லும் பொழுது இரவு 7 மணி அளவில் தான் இந்த நகைப்பறிப்பு சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. மேலும் அந்த சிசிடிவி காட்சிகள், அதாவது இந்த பெண் காவலிடம் அந்த நகைப்பறிப்பு சம்பவம் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகவும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்பொழுது இது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் தான் தற்பொழுது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த எக்ஸ்தல பதிவை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக மட்டுமே 8 பேரிடமும் இந்த திருட்டு சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாகவும், மேலும் அவர்களை யார் என்பது கண்டித்து விரைந்து மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இதற்கான முழு பொறுப்பையும் திமுக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த எக்ஸ்தல பதிவில் பதிவிட்டிருக்கார் என்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லக்ஷ்மணன்.